ஹாய் ஆஃபீஸர்ஸ், பிரெயின் ப்ளூம் சீரீஸில் இன்னைக்கு டே 9 பார்க்க போகிறோம். மூளைக்கு வேலை கொடுப்போங்க. இன்னைக்கு 2 அழகான கொஷின் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கொஷின்ஸ் தான் வச்சிருக்கேன். ஏன் நம்ம வந்து தம்ப்நெயில்ல மாற்றினேன் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி வச்சா தான் பசங்க உள்ளே வராங்க. அஃப்கோர்ஸ் 100 பேர் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சில பேருக்கு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா, இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி நேம் வச்சு நான் பார்த்தது கிடையாது. அதுக்காக நான் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல வரல. இந்த மாதிரி புதுசாக ஒன்று பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து டக்குன்னு நம்ம ரீச் பண்ணிட முடியாது. அண்ட் நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு சில விஷயங்களை பண்ணால் தான் சில பேர்த்த நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் இதுவும் பிரெயின் ப்ளூம் சீரிஸ் தான். அந்த கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான், ஈஸி கொஷின்ஸ் தான். இந்த மாதிரியே இனிமேல் நான் எடுத்துகிட்டு வரேன். நேற்று வீடியோவில் 2வது கொஷின் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்திருக்கும், புரிஞ்சுது. இனிமேல் அந்த மாதிரி கொஷின்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி கொஷின்ஸாக எடுத்து வரலாம். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கு, அதாவது நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வரலாம். இதெல்லாம் வந்து கேலண்டருக்குள்ளே வரும். இந்த கொஷின் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே வரும். நான் சிலபஸில் உள்ளதான் இதுவரைக்கும் எடுத்த வீடியோஸும் எடுத்திருக்கேன், இதுவரைக்கும் எடுத்த கொஷின்ஸும் எடுத்திருக்கேன், இனிமேல் எடுக்க போகிற கொஷின்ஸும் எடுக்க போகிறேன். நான் சிலபஸை தாண்டியெல்லாம் எடுக்கவே மாட்டேங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். அண்ட் கொஷின் மட்டும் சம்டைம்ஸ் ஒரே மாதிரியே இருக்குன்னு நேற்று மட்டும் அந்த 2வது கொஷின் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். இனி அதை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஸ் யூஷுவல் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். இப்போ பாருங்க, ஒரு கேன்டீனுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 798 பனானா தேவைப்படுங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2008 வருஷத்துல எத்தனை வாழைப்பழம் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2008 அப்படிங்கிறத லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் சும்மா டைரெக்டாக நம்ம கணக்கு போட்டோம்னா தப்பாக போயிடும். ஸோ இந்த 2008 அப்படிங்கிறது என்னங்க, லீப் இயர். ஓகேங்களா. அப்போ லீப் இயர்னா ஜனவரிக்கு எப்போதுமே எல்லா வருஷத்துலையும் 31 தான். பிப்ரவரியில் மட்டும் எத்தனை நாள் மாறுங்க, 28க்கு பதிலாக நம்ம 29ன்னு போடணும். சரிங்களா. 28 எப்போ வருங்க, நான் லீப் இயர், அதாவது நார்மலாக வருஷம் வரும். 28 எப்பெல்லாம் போடணுங்க, 7, 9, 10, 11 இந்த மாதிரி நார்மல் வருஷம், அதாவது 2007ன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி போகும்போது தான், அந்த மாதிரி வரும்போது தான் 28 நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ பிப்ரவரியில் 29ன்னு போடணும். மார்ச்சில் 31 ஆஸ் யூஷுவல். பிப்ரவரிக்கு மட்டும்தான் மாறுங்க, வேற எந்த மாதத்துக்கும் மாறாது. இப்போ ஆட் பண்ணும்போது பாருங்க, 29, 31 எவ்வளோ வருங்க, 50, 60, 60 + 31 91 அப்படின்னு நம்ம எடுப்போம். மொத்தம் 91 நாள் இருக்கு. இப்போ இந்த 91 நம்ம வாரத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வாரத்துக்கு தான் வச்சிருக்காங்க. ஸோ 7ஆல் வகுப்படும் போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குங்க, 7 மிச்சம் 21, 13 வீக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 798 வாழைப்பழம் அப்படின்னா 13 வாரத்துக்கு எவ்வளோ வாழைப்பழம் தேவைப்படுங்க, 8 3 24. ஆப்ஷன்ஸில் 4 அப்படிங்கிறது இதில் மட்டும்தான் முடியுது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா. இதை வந்துட்டு இன்னும் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். 798 × 13 அப்படின்னா 798 × 10 எவ்வளோ போடுங்க, 7 9 8 0. இப்போ 10ஆல் பண்ணிட்டோம். அடுத்து 3ஆல் பண்ண போகிறோம். 3ஆல் எப்படி பண்ணுவோம், 700 × 3 2100, 90 × 3 270, 8 × 3 24. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, 4, 8 7 15, 15 2 17, மிச்சம் 1. அதுக்கப்புறம் 10 11 12 13, மிச்சம் 1, 9 9 2 மன்னிக்கணும், 8 8 2 10, 10,377ன்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா. இது என்ன இந்த மாதிரி அப்படின்னா, இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதை வந்துட்டு ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அதாவது பிரித்து மறுபடியும் இணைக்கிறது. ஸோ ஈஸி பண்ணிக்க. ஓகேங்களா. அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினச்சிக்காதீங்க. பை ப்ராக்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதில் கொண்டுட்டு வந்தது தான். நான் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலான்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ பை ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும். ஒரு மாய மந்திரமும் கிடையாது. ப்ராக்டிஸ் மட்டும்தான். வித் இன்ட்ரெஸ்டோட ப்ராக்டிஸ். கடமைக்குன்னு பண்ணால் கடமைக்குனான ரிசல்ட் தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டோட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, எந்த ஒரு விஷயமே வரும். அது நம்மளோட கவர்மெண்ட் ஜாப்னு மட்டும் இல்லை, லைஃப்ல எந்த ஒரு விஷயமே உங்களுக்கே தெரியும்ல, கடமைக்குன்னு பண்ணால் கடமைக்குன்னு தான் ரிசல்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்டோட, அதாவது ஒரு ஆர்வத்தோட நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதனோட ரிசல்ட் வந்து சிறப்பாக இருக்கும். சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னங்க, 10,377. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு இந்த இடத்துக்கு 798 வந்து 7ஆல் வகுத்துட்டு ஒரு நாள் அப்படின்னு நம்ம கணக்கு போடலாம். இப்போ இப்படி கணக்கு போட்டால் 1 ஓர் 1 28 114. ஸோ 114 × 91 கணக்கு போட்டோம் அப்படின்னாலும் இதே ஆன்சர் தான் வரும். கடைசியில் 4 வரும். இந்த 10,374 தான் வரும். நம்மளுக்கு எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்னங்க, இந்த 2028ங்கிறத வந்து நார்மல் இயர்னு நினச்சி பிப்ரவரி 28ன்னு போட்டோம்னா தப்பாக போயிடும். அப்புறம் 28 நாள்னா 90 நாளுக்கு வரும். ஸோ 90 × 798ன்னு போடும்போது இந்த இடத்துக்கு லாஸ்ட்டில் 0ன்னு முடியும். மேபி இது வரும்னு நினைக்கிறேன். பட் நான் கால்குலேட் பண்ணல, தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு அதில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது சிம்பிளிஃபிகேஷனில் கேட்க பாசிபிலிட்டி உண்டு. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். A is greater than B by 2. B விட A வந்து 2 அதிகம். கரெக்ட்டுங்களா? அப்போ A is equal to B plus அடுத்தது B is greater than C. C விட வந்து B greater than எவ்வளோங்க? by 10. அப்படி எடுக்கணுங்களா? அப்படி எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்கணும் அப்படின்னா B equal to C plus 10ன்னு எடுக்கணும். சரிங்களா? அதாவது B வந்து C விட 10 அதிகம். இப்போ A வந்து B விட 2 அதிகம். இப்போ இதை புரிஞ்சுக்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. இப்போ A equal to B plus 2ன்னு இருக்கு. இப்போ A வோட வேல்யூ வந்து 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். B வந்து என்னவா இருக்குங்க? 10 இருக்கும். 12 இஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் 2. இங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பியை விட 2 அதிகம். அதனால தான் வந்துட்டு ஏக்கு வந்து 12 அப்படின்னு வரும். ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரே டேர்ம்ல கொண்டு வரணும். எதுக்காக அப்படின்னா கேள்வி என்னங்க? இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 130 அப்படின்னு இருந்துச்சுன்னா பி பிளஸ் சி மைனஸ் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 2ன்னு நான் எழுதுறேன். சரிங்களா? எதனால் எப்படி எழுதுறோம் அப்படின்னு இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதாவது இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. இந்த மாதிரி 3 டேர்மும் வருது. 3 டேர்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டுட்டு வரோம் ஒரே டேர்மா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பி ஈக்குவல் டு சி பிளஸ் 10 அப்படின்னு இருக்கு. இதை எப்படி எழுதலாங்க? சி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 10 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு இந்த பிங்கிற இடத்துக்குள்ள இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஏ மைனஸ் 2 மைனஸ் 10 நான் போடுறேன். இப்போ இதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? ஏ மைனஸ் 12 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துக்கு நம்ம பிராக்கெட் போடக்கூட தேவையில்லை. பட் இருந்தாலும் புரிதலுக்காக போட்டேன். அப்படி போட்டால் மல்டிப்ளிகேஷன் எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி வேண்டாம். ஏ மைனஸ் 12 கிடைக்கும். இப்போ சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 12, பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 2ன்னு கிடைச்சிடும். இப்போ இதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 130. ஏங்கிற வேல்யூ நம்ம ஏனே வச்சுக்கலாம். பிங்கிற வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோங்க? ஏ மைனஸ் 2ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். பிளஸ் சிங்கிற வேல்யூ என்ன பண்ணியிருக்கோங்க? ஏ மைனஸ் 12ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 130ன்னு போடுறோம். இப்போ ஒரு ஏ, 2 ஏ, 3 ஏ, 3 ஏ, இந்த இடத்துக்கு மைனஸ் 2 இருக்குது, இந்த இடத்துக்கு மைனஸ் 12 இருக்குது. அப்போ என்ன வருங்க? மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 130 அப்படின்னு வரும். 3 ஏ இஸ் ஈக்குவல் டு 130 மைனஸ் 14 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 14 ஆகிடும், 144 ஆகிடும். அப்போ 144 3ஆல் வகுக்கும்போது எவ்வளோ கிடைக்குங்க? 3 12 3 24. சரிங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குங்க? 48 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ என்ன வந்துருங்க? 46ன்னு வந்துடும். சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 12 இருக்குது. 48ல் 10 போச்சுன்னா 38, 38ல் 2 போச்சுன்னா 36. புரிஞ்சதில்ல உங்களுக்கு? ஏ மைனஸ் 12 இருக்குது, 48 மைனஸ் 12 36. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஏ ஈக்குவல் டு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 48 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க? பி பிளஸ் சி மைனஸ் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குங்க? 82ன்னு கிடைக்கும். 82ல் 48 போச்சுன்னா 12ல் 8 போச்சுன்னா 4, 8ல் 4, 7ல் 4 போச்சுன்னா 34. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக நம்ம இப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே டேர்ம் போட்டு கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி எதுக்காக மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதை விட்டுருங்க, இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 2 அப்படிங்கிறத நான் இந்த இடத்துக்கு போகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பிங்கிற இடத்துக்கு என்ன வருங்க? சி பிளஸ் 10ன்னு வரும். பிளஸ் சி அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துக்கு சி இருக்குது, இந்த இடத்துக்கு சி இருக்குது, இந்த இடத்துக்கு சி இருந்தால் ஃபைன், நம்ம சியை ஃபைன் பண்ணிடலாம். ஆனால் பி இருக்குது. அப்போ அப்படி போட்டால் கரெக்டாக வருங்களா? கரெக்டாக வராது. அதனால தான் வந்துட்டு நம்ம ஒரே மாதிரியே நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரே மாதிரி டேர்ம் கொண்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இதுலேயும் ஏ மைனஸ் 2 இருக்குது, இதுலேயும் ஏ மைனஸ் 12 இருக்குது, இந்த இடத்துக்கு ஏ போதும். அதாவது பிக்கும் சிக்கும் ஏன்னு கொண்டு வந்துடும். இந்த பி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ணலாம் தாராளமாக. சி வச்சுட்டு நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும்னா ஃப்ரேம் பண்ண முடியும். ஆஸ் பர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொண்டு வந்துடலாம். அது பை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஏ வச்சு இப்போ நான் வந்து ஏ வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிஏ வச்சு உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண முடியுதா, இல்லை சிஏ வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பை ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சும்மா எதுவுமே வந்துடாது. சரிங்களா? ஸோ 2 அழகான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2 கொஸ்டினுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இது போன்ற கொஸ்டின்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். அந்த கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிது அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? 1 அல்லது 2 மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் நிறையாலாம் எடுத்துகிட்டு வரவே மாட்டேன். அண்ட் நிறையா நம்மளுக்கு தேவையும் படாது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் இன்னொன்றும் நான் ஏன் இதை ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். லாஸ்ட் இயர் வரைக்கும் சிலபஸ் ஒன்று தான். பட் இந்த இயர்லேருந்து சிலபஸ் பேட்டர்ன் மட்டும்தான் மாதிரி இருக்குது. அதாவது
அதாவது வந்து மார்க் மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மேபி புதுசா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டைப்ல ஏதாச்சும் 1 ஆர் 2 கொண்டுட்டு வரலாம். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்து எடுக்கிறேன். வேற ஒரு காரணமும் இல்ல. அண்ட் இந்த மாதிரி கத்துக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இப்ப நார்மலாவே ஸ்டேட்மெண்ட் டைப் சம்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி 1 ஆர் 2 கத்து வச்சுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். எக்ஸாம்ல கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தேங்க் யூ சோ மச். டேக் கேர். பை பாய்.